நல்லா இருந்துச்சு சார். படம் சூப்பரா இருந்துச்சு. சாரோட டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. தெரியுது எல்லாமே அவரு பண்ணது எல்லாமே புதுசா இருக்கு. இதுல டிஃபரெண்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. கேரக்டர்ஸ் தான், கேரக்டரிஸ்டிக் சேஞ்சஸ் நல்லா இருந்துச்சு. இல்ல எல்லாமே சஸ்பென்ஸா இருக்கு. படத்தை பார்த்தாங்கன்னா தெரியும். சூப்பரா பண்ணிருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கண்ணம்மா சாங், என்ட்ரி சாங் நல்லா இருந்துச்சு. டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. ரெண்டு பேருமே வந்து அக்ரெசிவ் கேரக்டர். ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு 2-3 ஆக்ஷன் வச்சு மட்டும் கதையை எடுத்துட்டு போக முடியாது. ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் கரெக்டான ஆக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஏதோ தேவையில்லாம வந்த மாதிரி இல்லை. அந்த ஆக்ஷன்ஸ் கரெக்டா இம்போர்ட் பண்ணிருக்காங்க. இதுல நம்ம வந்து தப்பு, இவங்க ஏன் இந்த நேரத்துல வந்து சண்டை போடுறாங்க அந்த மாதிரிலாம் தெரியல. சாங்ஸ்லாம் ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன் சொல்றேன்னா, அவங்க தனுஷ் சார் பாடினதா இருக்கட்டும், சாம்சிங் அண்ணா வந்து ரொம்ப அழகா இசை மேக் பண்ணியிருக்காரு. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இருக்கும். சாங்ஸுமே எல்லாத்துக்கும் பிஜிஎம்க்கு கரெக்டா செட் ஆயிருக்கும். ஆக்ஷன் சீன்ஸ் வரும்போது இந்த ஆக்ஷனுக்கு தகுந்த மாதிரி சாங் ஆட் பண்ணிருப்பாங்க. லவ் பண்றவங்க அந்த படம் பிடிக்குமா? புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் லவ் எப்படி பண்ணணும்னு. அப்புறம் படம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தேன் ரோகிணியில். ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்கு. கதையாகவும் உங்களுக்கு எங்கேயுமே லேக் இல்லாமல் படம் நல்லா போகுது. ஸோ ஃபேமிலியோடு எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய படமாக இருக்குது. என்ன எதிர்பார்த்து? ஆக்சுவலாக இந்த ரெட்டத்தலை இந்த டைட்டிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். போஸ்டர்லாம் பார்த்தேன். ரெண்டு கேரக்டர் இருக்கும், ப்ளே ஆகும் அந்த கதையில் அப்படின்னு பார்த்தேன். பட் அதே மாதிரி வந்திருக்கு. ரெண்டு கேரக்டருக்குமே டிஃப்ரென்சியேஷனும் இருந்துச்சு படத்தில். இதுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ரெண்டு கேரக்டர், காளி ஒன்று, உபேந்திரா ஒன்று. ரெண்டுக்குமே உங்களுக்கு வேரியேஷனும் தெரியும். தென் எஸ்பெஷலி சொல்ல போனால் சாம் சிஎஸ் படம் பயங்கரமாக இருக்குது. மியூசிக்லாம் அவரெல்லாம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணால் எங்கேயோ போயிடுவார். ஸோ அவரெல்லாம் யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த ரெட்டத்தலையும் ரசிப்பார், அருண் விஜயும் ரசிப்பார், அவங்க குடும்பத்தையும் ரசிப்பார் அப்படின்ற மாதிரி படம் சூப்பரா எடுத்திருக்காங்க. கதையை வந்து நம்மளால அனுக்கிரகமே பண்ண முடியல. ஏன்னா இந்த கதை அமைப்பு வந்து எங்க சுப்பிரமணிய சிவாடா, ஏன் சிவன்டா இன்னைக்கு பார்த்து பேசணும்டா. திருடா திருடி நம்ம விஜய் நம்ம தனுஷை வச்சு எடுத்ததுக்கு தனுஷும் வேற ஒரு பாட்டு பாடி இருக்கு. கண்ணம்மா கண்ணம்மா அப்படின்னு என்னையே தாளாட்டுன மாதிரி என் தம்பி அவரு வேற பாட்டு பாடியிருக்காரு. இந்த படத்துக்கு அத்தனை பேரும் உழைச்சிருக்காங்க. 24 கிராஃப்டுக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். 24 கிராஃப்டுக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர். படம் வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள். சூப்பரா இருக்கு, எங்கேயுமே லாக் கிடையாது. எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஆடியன்ஸ் மத்தியில இது வந்து ரொம்பவே ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வருவீங்க. கண்டிப்பா அது மூவில இல்ல. ஜென்ரலா சொல்லணும்னா ரொம்ப யூனிக்கான ஸ்கிரிப்ட். அருண் விஜய் சார் வந்து இவ்வளவு கிரியேட்டிவா எடுப்பாரா? அவரால் இவ்வளவு அழகா நடிக்க முடியுமா? இந்த மூவில வந்து ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. டபுள் ஆக்ஷன் வந்து ஒவ்வொரு செகண்டும் வந்து இவங்க நல்லவங்களா அவங்க கெட்டவங்களா, இவங்க நல்லவங்களா அவங்க கெட்டவங்களா, ரெண்டு பேருமே நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு மூவி. அவர் நடிச்சதும் செம்ம அழகா பண்ணியிருக்காரு. ரெண்டு பேருமே வில்லன் மாதிரி தான் இருக்கு அவங்க கேரக்டர். பட்டு காளி கேரக்டர் நல்லா இருந்துச்சு. வில்லன் தான். ஆமா அந்த பாட்டு எஸ்பெஷலி நல்லா இருந்துச்சு. மியூசிக் இந்த தியேட்டர் மியூசிக்ல கேட்கும்போது அது நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நல்ல மியூசிக் பண்ணியிருக்காரு சாம்சங். சார் ஆமா, ஸ்டண்ட் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டண்ட் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ அருண்ஜி சார்னாலே ஸ்டண்ட்டு இல்லாமல் இருக்காது படம். மோஸ்ட்லி அவர் படம் மோஸ்ட்லி ஸ்டண்ட் இருக்கும். பட் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். 6 ஃபைட்டு அம்புட்டும் அருமடா. அவ்வளவு திறமையா ஃபைட்டு பண்ணிருக்குடா. உண்மையாலுமே சொல்றேன், நடிப்புல மெருகேத்திடுச்சு. நாட்டாம எங்க விஜயகுமார் அப்பாவை விட ஓவர் டேக் பண்ணிட்டாரு. கண்டிப்பா அவர் இவ்வளவு ஃபைட்லாம் வாழ்க்கையில பண்ணதில்ல. ஆனா தன் பையனை பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இன்னைக்கு அம்மா எல்லாம் வந்திருக்காங்க. சாயந்தரம் விஜயகுமார் சார் வந்து பாக்குறாராம். ஓகேவா, படம் சூப்பர். ஓகேவா. ஆக்சுவலா அது அருண் விஜய் சாருக்காக உருவாக்கப்பட்டதுன்னு கிடையாது. ஆக்சுவலா இது வந்து அந்த கதைக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அதனால அவங்க டைட்டில் வச்சிருக்காங்க. ரெண்டும் கரெக்டா இன்புட் ஆகிற மாதிரி இருக்கு. அவங்களும் ஸ்ட்ராங் கேரக்டர், இவங்களும் ஸ்ட்ராங் கேரக்டர்னால ஈக்குவலா மேட்ச் ஆயிருக்கு.
படத்தை கண்ணம்மா பாட்டோட விஷுவல்ஸ் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கும். அவங்க டான்ஸ் போட்டிருக்கிறதும் சரி, ஃபுல்லா தேட்டரே வந்து கிர்ன்னு இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட படம் பாருங்க. ஃபேமிலியா என்ஜாய். வயலன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு? ஃபேமிலி பார்க்கலாமா இல்ல ஃபேமிலியோட கம்பல்சரி பார்க்கலாம் ப்ரோ. எந்த மூஞ்சி சுளிப்பு எதுவுமே கிடையாது படம். அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வைலன்ஸ் ரொம்பலாம் இருக்காது. எல்லாருமே இப்போ நார்மலாக பீப்புள் பார்க்கக்கூடிய மாதிரி தான். கூட பார்க்கலாமா? எல்லாருமே பார்க்கலாம். படத்துல மியூசிக் சாம்சியஸ் எப்படி பண்ணிருக்காங்க? அதான் சாம்சிஎஸ் சொல்லவே வேண்டாம். படம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இந்த எஸ்பெஷலி அந்த கண்ணம்மா சாங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தென் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சாம்சிஎஸ் சொல்லவே வேண்டாம். எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசையை நீக்கினால் துன்பமின்றி வாழலாம்னு சொல்றாங்களா? அந்த 2வது வரியத்தான் ரெட்டை தலையா பேர் வச்சிருக்கிறாங்க. அதான் உண்மை. இல்லாததுக்கு ஆசைப்பட்டா அம்புட்டும் போயிரும், நம்ம உயிரோட இம்புட்டும் போயிரும்ன்றத காட்டி இருக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி உனக்கு வந்து டைட்டில் வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? கிரீஸ் அதை ஏற்கனவே அந்த கிரீஸ் திரிகுமரன் வந்து எதிர்நீச்சல் அடிச்சு அதுக்கப்புறம் வந்து கெத்த காட்டி இந்த படத்தை 3வது படமா கொண்டு வந்திருக்காரு. தேனிக்காரவுக நல்லா கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து உண்மையாலுமே சொல்றேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் உன் பாதத்தில் பணிந்திடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஏசப்பாவோட காலடியில பணிஞ்சு நம்ம ஜாதி மதம் இனம் எல்லாத்துக்கும் வேறுபட்டு ஒரு இனம் அப்படின்றத காட்டுற மாதிரி இன்னைக்கு கிறிஸ்மஸ். அதுவுமா நேற்று போய் அண்ணாமலையாரை பார்த்துட்டு வந்தாலும் இன்னைக்கு அந்த அல்லாப்பாவும் ஏசப்பாவும் இன்னைக்கு வந்து இந்த படத்தை வெளியிட்டு கொடுத்துருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு. எத்தனை தலைகள் இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு தலையோட நம்ம கருவம் இல்லாம நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்தாலே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றத ரெட்டை தலையில மொத்த தலையா சொல்லியிருக்காங்க. அருண் விஜய்க்கு அப்புறம் ஒரு கேரக்டர் நல்லா பண்ணிருக்கீங்கன்னா எந்த கேரக்டர்? அருண் விஜய்க்கு அப்புறம் இல்லை படத்தில் கேட்குறீங்களா? அருண் விஜய்க்கு அப்புறம் நல்லா பண்ணிருக்காங்க யாரு? அருண் விஜய்க்கு அப்புறம்னா அந்த இந்த வில்லன் ஒருத்தர் இருந்தார். அவர் ஜான் விக்கி இல்லை, இன்னொருத்தர் மல்லி கேரக்டர் அவரு நல்லா பண்ணியிருந்தார். அவர் கர்நாடகா ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட். அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஹீரோயின் சுஜிதானி எப்படி பண்ணிருக்காங்க? அவங்களோட ரோல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல் இதில் அந்த படத்தில். மேபி இந்த ரோலுக்கு இவங்க ஆக்டாக இருந்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொமான்ஸ் சீன்ஸ் எதுவுமே இல்லையே ஒரு படத்தில் எதுவும் வைக்கல. அதுதான் சொன்னேன், ஃபேமிலியோட மூஞ்சி சொல்லிக்காம பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. படம் பார்க்க வரவங்க என்ன எதிர்பார்த்தாங்க? புரியல. படம் பார்க்க வரவங்க என்ன எதிர்பார்த்தாங்க? கண்டிப்பாக ஒரு கொடுக்குற காசுக்கு ஒர்த்துங்கிற மாதிரி வரலாம். அந்த மாதிரி படம் தான். பட் நல்ல ஒரு 2.5 hours நல்ல என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும் மக்களுக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. சந்தோஷம் பொங்குதேன்ற மாதிரி இருந்துச்சு. சியாம் வந்து சூப்பரா மியூசிக் போட்டிருக்கு. அது போட்ட மியூசிக்கு போட்ட டான்ஸும் சரி, டான்ஸு கூட சூப்பரா வந்து ஸ்லோவா அழகா பண்ணிருக்கிற. அப்படி அதான் ஃபைட்டு வந்து கண்டிப்பா இந்த ஃபைட்டுக்கு வந்து சிறந்த ஃபைட்டுக்கு வந்து நம்ம விஜய் வந்து நம்ம அருண் வந்து கண்டிப்பா வந்து அவார்டு வாங்கியே ஆகணும். அப்படி வந்து நல்லா பண்ணியிருக்காரு. படம் சூப்பர், டீம் சூப்பர். அது இதுல ஒர்க் பண்ண அத்தனை டீம் 24 கிராஃப்ட்டுக்கும் பெப்சிக்கும் நடிகர் சங்கத்துக்கும் அத்தனை பேருக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இந்த படம் புரியல. ஆமா, ஏன் எங்க அஜித்தோட எண்ணெய் எறிந்தால் நடித்த பிறகுதானே அருணுக்கு ஒரு கம்பேக்கே கிடைச்சிச்சு. நாங்களாம் எதையும் பழசெல்லாம் மறக்க மாட்டோம்டா. பழச மறந்தா பல பேருக்கு ஆபத்து. எண்ணெய் எறிந்தாலையாவது என் தம்பி என் அருண் வந்து வில்ல. ஆனா அந்த பேரை வந்து காலி பண்ணி வணங்கான்ல ஒரு டைட் அடி, இப்போ ஒரு டைட் அடி அடிச்சிட்டார்ல. சிவன் எப்பயுமே நம்புறவங்களை வந்து கைவிடவே மாட்டாரு. ஓகேவா? தலை கொடுத்த ஒரு வாய்ப்பு, கௌதம் அவர் யாரு டைரக்டர், அவர் கொடுத்த வாய்ப்பு எண்ணெய் எறிந்தார்ல. என்னால சிறந்த வில்லனாகவும் பண்ண முடியும், சிறந்த கதாநாயகனாகவும் பண்ண முடியும், சிறந்த குணச்சித்திரராகவும் பனங்காட்டுல நடிச்சார்ல. பேசாமையே ஒரு மனுஷன் நடிச்சான்னா அந்த நடிப்புக்கே தீனி போட்டிருக்காருல்ல. அவங்க அப்பாலாம் 16 வயசுல முருகன் வேஷம் போட்டவருடா. இன்னைக்கு என் பையன் 16 வயசுல முருகன் வேஷம் போடுறான்ல. புரியுதா? நாங்களாம் ஒரே குடும்பம்.